காலத்தில் அதின் ரட்சகரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே, உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவேன். துதி கீதங்களால் உம்மை உயர்த்துவேன். உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவேன். துதி கீதங்களால் உம்மை உயர்த்துவேன். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே. நல்லா உற்சாகமா காலையில தேவ சமூகத்துல நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்திடாமல் என்னை காப்பவரே. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்திடாமல் என்னை காப்பவரே. என்னை காப்பவரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே. ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் எனக்கு எதிராக எழும்பினாலும் சேனை கர்த்தராம் என் தேவன் யுத்தம் செய்தே ஜெயம் தருவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் எனக்கு எதிராக எழும்பினாலும் சேனை கர்த்தராம் என் தேவன் யுத்தம் செய்தே ஜெயம் தருவார். யுத்தம் செய்தே ஜெயம் தருவார். யுத்தம் செய்தே ஜெயம் தருவார். பாடலாமா? இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே, இஸ்ரவேலின் ஆபத்து காலத்தில் அதின். உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவேன். துதி கீதங்களால் உம்மை உயர்த்துவேன். உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவேன். துதி கீதங்களால் உம்மை உயர்த்துவேன். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. ஆபத்து காலத்தில் அதின் ரட்சகரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் புதிய முகங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சதீஷன் நினைச்சிட்டு அவரை போயிட்டு என்னப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிற சொல்லிட்டு அவர் முதுக தட்டினேன். திரும்பி பார்த்தா அவர் யாருன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம மஞ்சு சிஸ்டருடைய சொந்தக்காரங்க மாதிரி எல்லாரும் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபை குரூப்பில் ஒரு காரியத்தை பதிவிட்டு இருந்தேன். எல்லாரும் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் படிச்சீங்க? ஸ்தோத்திரம். எல்லாரும் படிச்சிட்டீங்களா? எத்தனை பேர் படிக்கல? ஸ்தோத்திரம். மஞ்சு சிஸ்டர் மாத்திரம் படிக்கல. அதனால அவங்கள விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கேள்வி கேட்க போறேன். இப்போ நான் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து சில கேள்விகளை உங்கள் மத்தியில் நான் என்ன செய்ய போறேன், கேட்க போறேன். சுவாதி படிச்சிட்டிங்களா? ஸ்தோத்திரம். பிரீத்தி படிச்சிட்டிங்களா? இன்னைக்கு சுவாத்தியும் பிரீத்தி இந்த புஸ்தகத்தில் விட போறது கிடையாது. எண்டு வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் நான் டார்கெட் பண்ணி சொல்லிட்டே செய்கிறேன். கேள்வி மேலே கேள்வியை கேட்டு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் சபைக்கு வரணுமா வேணாமான்ற அளவுக்கு உங்களை எடுத்துன்னு வர போறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் எந்த பட்டணத்தாருக்கு உரைக்கப்பட்டது? நினிவே பட்டணத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எந்த காரியத்தை மிக முக்கியமாக மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கரம் வைத்துங்க, நான் சொல்றேன்னு சொல்லி. நினிவேனுடைய அழிவு, நியாய தீர்ப்பு, நினிவேவுக்கு சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பு. அப்புறம் பிரின்சி படிச்சிங்களா? படிக்கல. கேள்வி மட்டும் கேட்குறீங்கல்ல? சோத்ரம். என்ன மாதிரி கேள்வி? எங்களையே லாக் பண்ற அளவுக்கு கேள்விகளை கண்டுபிடிக்கிறீங்க. சோத்திரம். நல்லது, சந்தோஷம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் என்னால் பதில் தேட முடியல. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஏன் நாகுமை படிக்கல? நீங்கள் 3 அதிகாரம் தான் இருக்கு இல்லையா? ரொம்ப லகுவான காரியம் அதில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நடுவில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருகிறது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளில இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனதில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை எனக்கு தந்தார். ஏன்னா நம்முடைய அபிஷேகம் ஆழத்துக்குள்ளே நாம் கடந்து போகணும். ஆழத்தில் போய் தேவனுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை நாம ருசிக்கணும். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கும் சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்க வருகின்ற மாதத்திற்கான வாக்கு தத்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் வருவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துஷ்ட மனிதர்கள், துஷ்ட மிருகங்கள், துஷ்ட காரியங்கள் எதுவும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இனி வருவதில்லை. அல்லேலூயா. யூதாவே, உன்னுடைய பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. சமாதானத்தை கூறுகிறவனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. இந்த 3 காரியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில துஷ்டன் இனி வருவதில்லை. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் யூதா ஜனங்களுக்காக சொல்லப்பட்டது. ஆக்சுவலா இது நினிவேவுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். நம்ம எல்லாரும் நினிவேன்னு சொன்ன உடனே யார் நம்முடைய ஞாபகத்துக்கு முதலாவது வர்றது? யோனா தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வர்றது. கர்த்தர் யோனாவை கொண்டு இந்த நினிவேவுக்கு ஒரு அழிவை அறிவிக்கும்படியாக, நினிவேவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி யோனாவை தேவன் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். வேதாகமத்திலே 12 சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் காணப்படுகிறது. எத்தனை? 12 தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம், சிறிய தீர்க்க தரிசிகள் என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறார்கள். கால அளவை வைத்து ஒரு 700 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற காரியங்கள், பல ஆயிரம் வருஷங்கள் கழித்து நடக்க போகிற காரியங்கள், இவைகளை அறிவிக்கும்படி பெரிய தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 பேர் சிறிய தீர்க்கதரிசிகள், அதுல 10 பேர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தாருக்கு, ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் முழு உலகத்திற்கும் சம்பவிக்க போகிற காரியங்களை அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள். கர்த்தர் தேவன் அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் தெரிந்து கொண்டே இந்த தீர்க்கதரிசியான யோனா நினிவேவின் அழிவை குறித்து அவர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிப்பதற்கு அல்ல, அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக நினிவேக்கு போனார். ஏன் தெரியுங்களா? இந்த நினிவேவின் பட்டணத்தார் பயங்கர கொடூரமான ஒரு குணம் கொண்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசீரியா என்கிற ஒரு பெரிய தேசத்தினுடைய தலைநகராக இந்த நினிவே பட்டணம் இருந்தது. இந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த பாவங்களை செய்து தேவனுடைய பார்வையிலே அழிவுக்கு ஏதுவான காரியங்களை செய்து அவர்கள் தேவ கோபாக்கினைக்கு ஆளானார்கள். அப்படி என்ன பாவம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், இந்த நினிவே பட்டணத்தாருடைய மிக முக்கியமான தொழில் என்ன அப்படி சொன்னா, இவங்க மற்ற தேசங்களுக்கு மற்ற பட்டணங்களுக்கு சென்று கொள்ளையடிக்கிறது தான் இவங்களுடைய பிரதானமான தொழிலா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் கொள்ளையடிக்க போகும்போது என்ன செய்வார்கள்? அந்த கொள்ளையடிக்க போகிற பட்டணத்திற்கோ அந்த தேசத்திற்கோ பயங்கரமான சித்திரவதைகளை, அங்கே இவர்களை தடுக்கிறவர்களை இவர்கள் சித்திரவதை செய்வார்கள். நன்றாய் கவனிங்க. ஏன் அப்படி செய்வாங்க அப்படின்னா, இனி இன்னொரு இடத்துக்கு இவங்க கொள்ளையடிக்க போனா யாரும் இவங்களை என்ன செய்யக்கூடாது? தடை செய்யக்கூடாது. அதனால ரணக்கொடூரமாக இவர்கள் காரியங்களை செய்வார்கள். ஒரு மனிதனை பிடித்து அவனை உயிரோடு அவனுடைய தோலை உரித்து அவருடைய நாக்கை அறுத்து அப்படி சொல்ல முடியாத கொடூரங்களை செய்வார்கள். மனாசே என்கிறதான ஒரு ராஜாவை இவர்கள் பிடித்த பொழுது அவனுடைய மூக்குல ஒரு ஊக்க போட்டு, அதை ஒரு தோடு ஒன்று போட்டு அதுல ஒரு செயின் போட்டு அவனை இழுத்து வந்ததாக சரித்திரத்துல நாம் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் போயிட்டு நாங்க ஆராய்ச்சி செய்யும் போது இவ்வளோ காரியங்களை அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இவ்வளோ பயங்கரமான காரியங்களை இவர்கள் செய்து வருகிறதான வேளையிலே தான் கர்த்தர் யோனாவை என்ன செய்தாரு? இந்த நினிவேவுக்கு எதிராக அவர்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி அவனை அனுப்பினார். இந்த யோனாவுமே அதற்காக பயந்து அந்த பட்டணத்தினுடைய கொடூரத்தை அவன் அறிந்து அவன் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போனான். இந்த கதையெல்லாம், இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு கதைன்னு சொல்லிட்டேன். இந்த சம்பவம், இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவனை நினிவேவினுடைய எச்சரிப்புக்காக, அழிவுக்காக அவனை தெரிந்து கொண்டு அவனை அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் போய் தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே நினிவேவின் பட்டணத்துல இருக்கிற நம்பர் 1 பர்சன்ல இருந்து காவல் கிடங்குல கிடக்கிற அடிமை முதலாய் எல்லாரும் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை தேடின பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அவர்களுக்கு வர இருந்த நியாய தீர்ப்பை தேவன் மாற்றி போட்டார். அப்படி அவர்கள் மனம் திரும்பி ஒரு 100 வருடம் அப்படியே அவங்க நடந்து போனாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே முன்னேறி போனது. அடுத்த தலைமுறை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன? அடுத்த தலைமுறை வந்தவுடனே அவர்கள் மறுபடியும் அந்த பழைய தொழிலை அவர்கள் ஆரம்பித்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய தொழிலை அவர்கள் செய்ய ஆரம்பித்து ஒவ்வொரு நாடாக, தேசமாக, பட்டணமாக அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு அப்படியே வர தொடங்கினாங்க. அந்த நேரத்தில் 100 வருஷம் கழிச்சு, யோனாவுக்கு பிறகு 100 வருஷங்கள் கழிச்சு கர்த்தர் இந்த நாகூமை பயன்படுத்தி இந்த முறை அவர்களுடைய ரட்சிப்புக்காக அல்ல, அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை, அவர்களுக்கு வரப்போகிற அழிவை அவர் திட்டமாக பேசும்படி இந்த நாகூமை தேவன் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான 3 காரியங்கள் என்ன என்று சொன்னால், ஏன் தேவன் இந்த நாகூம் பட்டணத்துக்கு அழிவை, மற்ற தேசங்களுக்கெல்லாம் போன போது கர்த்தர் அமைதியா இருந்தாரு. இந்த நினிவே பட்டணத்தார் இப்போ யூதர்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஒரு துஷ்ட வல்லமை எழும்புகிறது என்றால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வல்லமையோடு கூட தம்முடைய தாபர ஸ்தலத்திலிருந்து அவர் எழுந்தருளுவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால்
அதுவும் யூதா ஜனங்களுக்காக தேவன் எழும்பினார். யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிறவன் என்ற அர்த்தம். யாரெல்லாம் தேவனை துதிக்கிறவர்களா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் ஒரு துஷ்டன் எழும்பும் பொழுது என் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர் தம்முடைய பராக்கிரமத்தோடு கூட உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த யூதா ஜனத்திற்கு விரோதமாய் அவர்கள் எழும்பின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார். யார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செய்வாருங்க? எழும்புவார். நான் ஏன் சொல்லணும்னா, நம்முடைய ஆண்டவர் பாவியின் மேல மனஸ்தாபப்படுகிற தெய்வம் தான் இல்லையா? அவர் இரக்கம் உள்ளவர் தான், மன உருக்கம் உள்ளவர் தான். நான் இல்லைன்னே சொல்லல. அவர் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை அவர் என்ன செய்கிறார்? வருஷிக்க பண்ணுகிறார். எல்லாம் சரிதாங்க. அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய், அதாவது யூதா என்றால் துதிக்கிறவன், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக நிழலாட்டமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டவை அனைத்தும் ஆவிக்குரிய விதத்திலே நமக்கும் அது பொருந்தக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் அபியாசப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற யூதா ஜனத்திற்காக கர்த்தர் இந்த நினிவே பட்டணத்தாருக்கு எதிராக புறப்படுகிறார். 3 மிக முக்கியமான காரியங்கள் இந்த நாகும் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. அது 3ஐயும் இப்பொழுது நாம் பார்க்க முடியாது. ஒன்று, நினிவே பட்டணத்தினுடைய அழிவு. 2வது, சனகரிப் என்கிற ராஜாவினுடைய அழிவு. 3வது, யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆறுதல். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல். பிரியமானவர்களே, துதி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் துஷ்டன் எழும்புவானால், துஷ்ட வல்லமைகள் எழும்புமானால், நீங்கள் துதி செய்கிறவர்களாய் இருந்தால், நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கூட்டத்தார் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வந்தார்கள். என்ன நடந்தது? அவன் பாடி துதி செய்கிறவர்களை யுத்த களத்தின் முன்னணியிலே நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் என்ன செய்தாராம்? இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தார் 3 பேர். யார் யார் வந்தாங்க? யாரு? சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். இந்த ஆர்டர்ல சொல்லுங்க. இந்த 3 பேரும் வந்தாங்க. இவன் விசுவாசி மிக குறைவான படையோடு நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகையினால ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை செய்யறாரு. பாடி துதி செய்யறவங்களை யுத்த காலத்துல முன்னணியில நிறுத்துன்னு. பாடி துதி செய்யும் பொழுது அந்த 3 கூட்டத்தார் இவனுக்கு விரோதமாய் வந்தாரு பாருங்க. அவர்களுக்கு நேராக ஒருவர் பட்டயத்துக்கு நேராக ஒருவரை திருப்பினார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நீங்கள் பாடி தேவனை துதி செய்கிற ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களானால், உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எந்த துஷ்ட வல்லமைகளானாலும் அவர்களுக்குள்ளேயே தேவன் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்புவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தம் என்ன? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுங்க. இனிமே துஷ்டன் உன் வாழ்க்கையில வர்றதில்லைன்னு சொல்லுங்க. வர்றதில்லை. அல்லேலூயா. ஹலோ சார், துஷ்டன் இனிமேல் உன் வழியாய் வருவதில்லை. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். எந்த துஷ்ட வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது? வேலை ஸ்தலத்துல போராடுதா? நீங்க உங்க வீடு வாசம் செய்கிற வாசஸ்தலத்துல போராடுதா? உங்கள் குடும்பத்திலே துஷ்ட வல்லமைகள் போராடுதா? உங்கள் சமுதாயத்திலே துஷ்ட வல்லமைகள் போராடுதா? நீங்கள் வாழுகிற பட்டணத்துல தெருவுல உங்களுக்கு விரோதமாய் துஷ்ட வல்லமைகள் போராடுதா? நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களா இருந்து தேவனை துதி செய்கிறவர்களா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு 3 நிபந்தனைகளை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஒன்று, சமாதானத்தை சொல்லுகிற, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. ஒன்று. 2வது, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. 3வது, உன் பொருத்தனைகளை செலுத்து. இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு அபியாசப்படுத்த வேண்டும். அதை செய்வதற்கு நாம நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும். ஒன்று,
சமாதானத்தை சொல்லுகிறவர்களாய், சமாதானத்தை அது எப்படி சொல்லணும்? சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். நம்முடைய பண்டிகைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். நம்முடைய பொருத்தனைகளை நாம் செலுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, துஷ்டன் உன் வாழ்க்கையிலே வர்றதில்லை. துஷ்டன் சொல்றீங்களா பாஸ்டர்? யார் அந்த துஷ்டன்? துஷ்டன்னா யார் அவன்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? துஷ்டன் என்று சொன்னால் 22ஆம் சங்கீதத்தினுடைய 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு என் ஆத்துமாவை தப்புவியும் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனத்தை வாசியுங்கள். 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும். துஷ்டன் என்று சொன்னால் இங்க யாரா? நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாய்களின் துஷ்டத்தனம். துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. வேதம் சொல்கிறது நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இப்ப நாய்னா நம்ம வீட்டில் வளர்க்கிறோமே அந்த நாயா, இல்ல தெருவில் சுத்திட்டு இருக்கிறதே அந்த நாயா? யாரா இருக்கும் நாய்? நாய்ங்க எதை குறித்து வேதம் சொல்லுது? பின்மாற்றம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பைபிளை போய் வீட்டில் தேடி பாருங்க, நாய்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. நாய்கள் எல்லாம் பாருங்க, நாயானது தான் கக்கினதை தானே தின்னும். நாயினுடைய சுபாவம். இந்த நாய்கள் என்று சொல்லும் பொழுது பொல்லாத சுபாவம் உடைய மனிதர்கள். துஷ்டன் என்று சொன்னால் நாய்களின் துஷ்டத்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. நாய்களின் துஷ்டத்தனம் என்று சொன்னால் பொல்லாத சுபாவம் உடைய மனிதர்கள். எப்படி சொல்றீங்க? அழகா சொன்னாங்க. வேதம் சொல்லுது, நாயானது தான் கக்கினதை நான் இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஆனா தான் கக்கினதை மறுபடியும் என்ன செய்யும்? துஷ்டன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. இந்த 3 காரியங்களை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாயினுடைய சுபாவம் என்னன்னு சொல்லிட்டுங்களா? நான் சொல்லல, அது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். இந்த தெருவிலே இருந்து அந்த தெருவுக்கு ஓடும், மறுபடியும் அந்த தெருவிலே இருந்து இந்த தெருவுக்கு வரும். ஏன் ஓடுனே எதுக்கு ஓடனேன்னு தெரியாது. ஓடிட்டு வந்து அது ரொம்ப, அது என்ன சொல்றது, மூட்டை வாங்கிட்டு நிற்கும். ஏன் ஓடிச்சுன்னு தெரியாது, ஏன் வந்ததுன்னு தெரியாது. அதுக்கு தமிழ்ல ஒரு பழமொழியா இருக்குது, நாய்க்கு நேரம் இல்லை, நாய்க்கு வேலை இல்லை, நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த நாய் போன்ற சுபாவம் உடையவர்கள் நாய்களும் பொய்யர் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை என்று சொன்னால் நாய்களின் துஷ்டத்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. நாய் போன்ற சுபாவம். சிலர்லாம் சொல்றாங்க, வீட்டில் 40 வயசு ஆயிடுச்சு, அதனால இப்ப என்ன வந்திருக்கு. எங்க ஒருத்தர் சொன்னாரு, ஏன்டா அவங்க அப்பா இப்படி கத்தின்னு இருக்கிறாங்க. இல்லம்மா, 40 வயசு ஆயிடுச்சு இல்ல, அவர் அப்படித்தான் இருப்பாரு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே. ஆகவே இதை குறித்து அதிகமா பேசினா எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வந்துடும். அதனால நான் இதோட சொல்றேன், நாயானது தான் கக்கினதை அது திரும்ப தின்னும், அதுதான் துஷ்டத்தனம். அப்படின்னா யாரெல்லாம் விட்டு வந்த பாவத்தை திரும்ப போய் செய்யறனோ அவெல்லாம் யார் தான்? நாயினுடைய சுபாவம் தான். ஒரு முறை ஒரு கடையில ஒரு நாய் ஒன்று ஓரமா கட்டி வச்சிருந்தாங்க. அதை போய் பேசும்போது, இந்த நாய் என்ன இதுங்க, என்ன பிரீடுங்கண்ணா, எப்படி என்னுடைய இதை வந்து மணியை வந்து நீ நாயின்னு சொல்லுவ, மணியை வந்து நாயின்னு எப்படி சொல்லுவ அப்படி சாட்டிக்க மாட்டாங்க. நாயின்னு சொல்லக்கூடாதான். அது அவன் சொல்லது ஒரு அர்த்தத்தில் உண்மை உள்ளதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாய்களை விட கொடிய துஷ்டத்தனங்களுடைய மனிதர்கள் இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம். அதுக்கிட்டயாச்சும் கொஞ்சம் என்ன எதிர்பார்க்கலாம்? நன்றியை எதிர்பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, துஷ்டன் என்று சொன்னால் நாய்களின் துஷ்டத்தனம் என்கிற பொல்லாத சுபாவமுடைய மனிதர். இரண்டாவதாக, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன பாருங்க. துஷ்ட மனிதர்களுடைய பாவங்களோட நீங்கள் வாரிக்கொள்ள கூடாதபடிக்கு, துஷ்ட மனிதர்களுடைய பாவங்களோட நீங்களும் வாரிக்கொள்ள கூடாதபடி அவர்களுடைய கூடாரங்களை விட்டு நீங்கள்
விலகி அந்த கூடாரத்தை விட்டு போங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? இங்கே கோராகனுடைய கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறது. இந்த கோராகனுடைய கூட்டத்தார் யாரு? அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தவர்கள், எதிராக எழும்பினவர்கள். அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறவனை வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு துஷ்டன் என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது தோத்துரும். என்ன நீங்க முறைக்கிறத பார்த்தா கவனியுங்கள். இந்த வேதத்தினுடைய வசனத்தின் ஆழத்திற்கு கடந்து போறதுக்கு தான் இவ்வளவு காரியங்களை சொல்றேன். துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். மூன்றாவது, உன் பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். இந்த காரியங்களை செய்தால் துஷ்டன் உன் வழியாய் இனி வருவதில்லை. அப்படின்னா துஷ்டன் என்று சொன்னால் நாய்களின் குணம், நாய்களின் சுபாவமுடைய பொல்லாத மனிதர்கள். இரண்டாவது, துஷ்டன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசினவர்கள், கலகம் பண்ணினவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக துஷ்டன் என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு துஷ்டன் என்ற வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் பார்க்கலாம், விளக்கத்தை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். 11 இல்லையா? துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். போதுங்க, இந்த துஷ்டனை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். துஷ்டன்னா யாரு? இந்த வசனத்தின்படி கலகம் பண்றவன். கலகம் பண்றவன் மூலமா என்ன உண்டாகும்? இது நான் எடுக்காத ஒரு பாயிண்ட், ரொம்ப சந்தோஷம். கலகம் பண்ணா என்ன வந்துடும்? ஏன் சார் கோல் சொல்றவன் பிராண சிநேகிதனையும் பிரிச்சிடறான். சில ஆளுக்குள்ள அந்த கலகம் பண்ற ஒரு ஆவி இருக்கும். இங்க இருந்து பாஸ்டர் கிட்ட, வினோத் பிரதர் கிட்ட ஒண்ணு சொல்லும், என்கிட்ட ஒண்ணு வந்து சொல்லும், வள்ளி சிஸ்டர் கிட்ட ஒண்ணு சொல்லும், தோத்துறோம். புது விசுவாசி ஒருத்தர் வந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லும், இங்க இருந்து ஒண்ணு, அங்க இருந்து ஒண்ணு, இப்படியே குழப்பம் பண்ணி பிரிவினைகளை என்ன செய்யும்? கலகத்தினால என்ன உண்டாகும்? பிரிவினை உண்டாகும். அப்படி பிரிவினை உண்டு பண்ணுகிறவன் துஷ்டன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது நாய்களின் துஷ்டத்தனம் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அந்த கோராகனுடைய கூட்டத்தார் துஷ்ட மனிதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பிரிவினை உண்டாக்குகிறவன், கலகத்தை தேடுகிறவன், கலகம் பண்ணி திரிகிறவன், கோல் சொல்லி திரிகிறவன் துஷ்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு துஷ்டனை குறித்து பார்க்கலாம். எரேமியா 12:14 நாம் பார்க்கிறோம், என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்ட மனிதரான அயலார் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதை வாசிங்க. நான் சொன்னேன், இதோ என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரும் தங்கள் தேசத்தில் இராதபடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தீர்க்க தரிசனமாக, வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்றாரு. என் சுதந்திரத்தை தொடுகிற அயலார் யார்? சுதந்திரம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தமாயிருக்கிறது? யார் இந்த அயலார் என்று பார்த்தால், என் சுதந்திரம்னு சொல்றாரு, அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, என் சுதந்திரம். என் சுதந்திரம்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? சத்தமா பேசுங்களேன். அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய சுதந்திரம். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சுதந்திரமா இருக்கிற உங்களை தொடுகிறவர்கள் துஷ்டர்கள். அல்லேலூயா. அவர்கள் இனி தேசத்தில் இராதபடி அவர்களை நான் பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமான் என்கிற துஷ்ட மனிதன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே யூதாவே, சமாதானத்தை சொல்லுகிறவனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. உன்னுடைய பண்டிகைகளை நீ ஆசரி, உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்று. துஷ்டனி நீ உன் வழியாய்
கடந்து வருவதில்லை. நாய்களின் துஷ்டத்தனம் என்கிற பொல்லாத மனிதர்களுடைய சுபாவங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கோராகின் கூட்டத்தாரை போல துஷ்ட மனிதர்கள், கலகம் பண்ணி பிரிவினை உண்டு பண்ணி திரிகிற துஷ்ட மனிதர்கள், தேவனுடைய சுதந்திரமாகிய அவருடைய பிள்ளைகளை தொடுகிற துஷ்டர்கள் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள், அது 3 இன்னைக்கு பார்க்க முடியாது, 2 விஷயங்களே முடிந்தால் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இல்லைன்னா ஒரே விஷயத்தோடு நிறுத்துகிறேன். இது தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பாதையில எந்த துஷ்டனும் வரக்கூடாது என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சமாதானத்தை சுவிசேஷமாய், சுப விசேஷம் என்ற வார்த்தை தான் சுவிசேஷம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய பிப்ளிக்கல் வேர்டா சொல்லணும்னா நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி போதகர்கள் தான் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளானால், நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று உலகத்தார் சொல்லுவது போல, நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நற்செய்தி என்றால் என்ன? நல்ல செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிளஸ்டனுக்கு இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர வர மதிக்கிறது இல்லை. நல்ல செய்தியை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்கள். பிரியமானவர்களே, பாருங்க, சமாதானம் கூறுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சமாதானத்தை சுவிசேஷமா என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? மேலும் 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 பிரச்சனைகளை என்ன செய்யறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். மேலும் 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 இன்னும் நம்ம அதை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், சமாதானம் இல்லாத இடத்துல என்ன இருக்கணும்? பிரிவினை இருக்கும். பிரிவினை எங்க இருக்கோ அங்க கலகம் இருக்கும். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, அங்கே பிரிவினை இருக்குதுன்னு அர்த்தம். பிரிவினை இல்ல, பிரிவினை இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது, பிரிவினை இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. அப்ப பிரிவினை எங்க இருக்கிறதோ அங்கே கலகம் இருக்கும், எங்கே கலகம் இருக்கிறதோ அங்கே சமாதானம் இருக்காது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானம் பண்ணுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். சமாதானம் பண்ணுகிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த சமாதானம் என்கிற நற்செய்தி, நாம் பேசுகிற வார்த்தைகள் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும். நீங்க மற்றவரோடு பேசும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தையினாலே நன்மை உண்டாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பேசுகிறதுக்கு நன்மை உண்டாகுமானால் அந்தையே என்ன செய்யுங்க? பேசுங்க. அது பேச முடியலையா? நன்மை நீங்க பேசினா நன்மை வரமாட்டேன்டா, அதுக்கப்புறம் என்ன செய்யாதீங்க? அதை பேசாதீங்க. வேதம் சொல்லுது, பேசுகிறதற்கு பொறுமையாயும் கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாயும் தீவிரமாயும் நீங்கள் காணப்பட வேண்டும். கேட்கறதுக்கு நீங்க அலர்ட்டா இருங்க, உஷாரா இருங்க. ஆனா பேசுறதுக்கு என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்க. ஏனென்றால் எங்க தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாரு, வார்த்தை என்பது ஒரு அம்பு போல, அது வில்லுல மாட்டி இருக்கிற வரையும் தான் உன்னுடைய கண்ட்ரோல். அது புறப்பட்ட பிறகு நீ பிரயாணம் பேசி நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால வார்த்தையை சரியா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹேண்டில் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் சமாதானம் நிறைந்த வார்த்தைகளாக காணப்படும். துஷ்டன் உங்க வழியா வரக்கூடாது அப்படி சொன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சமாதானத்தை சொல்லுகிறவர்கள் சுவிசேஷகர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிடு. அங்க 2 காரம், சீயோனும் ஒரு சுவிசேஷகியா, எருசலேம் ஒரு
இவாஞ்சலிஸ்டா, சுவிசேஷியா. இவங்க 2 பேரும் உரத்த சத்தம் போடணுமா? உரத்த சத்தமாய் நீ கூப்பிடணும். என்ன கூப்பிடணும்? நீ சுப விசேஷத்தை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீயோன் எருசலேம் என்கிற தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிக்கடி யுத்தம் நடந்தது. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது அவர்கள் எக்காலத்தை உரத்த சத்தமாய் துணிக்க பண்ணுவாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது அதுக்கு டிஃபரெண்டான சவுண்ட் வச்சிருப்பாங்க. அந்த சவுண்டை வச்சு இந்த யுத்தத்துல என்ன நடந்திருக்கு, யுத்தத்துல கூட்டி சேர்ப்பதற்கு ஒரு சவுண்டு, யுத்த காலத்துல தோல்வி அடைஞ்சா ஒரு சவுண்டு, யுத்தத்துல ஜெயம் பெற்றால் நெடுந்துணியாய் அந்த பூரிகைகளை ஊத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் நம்முடைய எக்காலத்தை நாம் ஊதுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நற்காரியங்களை அறிவிக்கிறவர்களாக, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை அறிவிக்கிறவர்களாக நாம நெடுந்தொணியாய் நம்முடைய சுவிசேஷம் என்கிற எக்காலத்தை நாம் ஊத வேண்டும். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற இந்த எக்காலம், இந்த பூரிகைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வெள்ளியிலே 2 பூரிகைகளை சத்துருவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொணியாய், துஷ்டன் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. நீ என்ன செய்யணும்? இப்போ சுவிசேஷத்தை சமாதானமாய் அறிவிக்க வேண்டும். இங்கே இந்த யுத்தத்திலே சத்துருக்கள், துஷ்டர்கள் நம்மை மேற்கொள்ள கூடாதபடிக்கு நாம எக்காலத்தை என்ன செய்ய வேண்டும்? எக்காலம் என்பது சுவிசேஷ துணியாய் இருக்கிறது. இதை நெடுந்தொணியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பூரிகைகளை ஊத வேண்டும். அதற்காக ஒரே வெள்ளி தட்டிலே, ஒரே சில்வர்ல 2 பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 10:9 அதுல இந்த வெள்ளி, ஒரே வெள்ளியில 2 பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளி என்பது சத்தியத்தை காண்பிக்கிறது. ஒரே சத்தியம் தான், ஒரே சத்தியம். இந்த ஒரே சத்தியத்துல 2 பூரிகைகளை செய்ய வேண்டும் என்றால் 2வது வசனம் வாசிங்க. ஒரே வெள்ளி தகட்டால 2 பூரிகைகள் செய்யணும். வெள்ளி என்பது கர்த்தருடைய வேதம் சுத்த வெள்ளியா இருக்கிறது. ஆமென். இந்த வெள்ளி என்கிற இந்த சத்தியத்துல சுவிசேஷம் என்கிற 2 பூரிகைகளை, 2 எக்காலத்தை செய்ய வேண்டும். அப்படின்னா சுவிசேஷம் 2 வகைப்படும். ஒன்று மகிமையின் சுவிசேஷம், இன்னொன்று விடுதலையின் சுவிசேஷம். சமாதானத்தை சொல்லும் பொழுது நீங்க சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நற்காரியங்களை அறிவிக்கும் போது 2 காரியங்களை சொல்லணும். ஒன்னு விடுதலையின் சுவிசேஷம், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை சுகமளிக்கிறார், இயேசு தான் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். நற்செய்தினா என்ன அர்த்தம்? நற்செய்தினா என்ன அர்த்தம்? நல்ல செய்தினா என்ன அர்த்தம்? வியாதியஸ்தான் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல நெடுநாளா படுத்து கிடக்கிறான். அவனை பார்த்து டாக்டர் சொல்றாரு, உன்னுடைய வியாதி உன்னை விட்டு பரிபூர்ணமா குணமாயிருச்சு. அதுதான் அவனுக்கு நற்செய்தி இல்லையா? பல வருஷங்களாக கடன் பிரச்சனையில இருந்த ஒரு நபரை பார்த்து கடன் கொடுத்தவன் சொல்றான், நீ கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் வட்டி முதலுமா உனக்காக வினோத் பிரதர் கொடுத்துட்டாரு, அதனால இனிமே நீங்க என்ன செய்ய வேண்டியதில்ல, கொடுக்க வேண்டியதில்ல. அப்படின்னா அது ஞானப்பிரகாசத்துக்கு சொல்ல மாட்டீங்களா? நற்செய்தி இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இப்படி பல நற்செய்தி இருக்கு. ஆனா உலகத்துல மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தரும் பாவத்திலே பிறக்கிறான். மனுஷனுடைய பிறப்பு பாவ பிறப்பா இருக்கிறது. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு மோட்சம் இல்லை, அவனுக்கு தேவ சமூகம் இல்லை, அவன் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. ஆகவே பாவ பிறப்பாகிய மனிதனுக்கு உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் இருக்கிற எல்லா நற்செய்தியிலும் பெரிய நற்செய்தி. அந்த நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னித்தார், அவருடைய இரத்தத்தினாலே நீ பாவமற கழுவப்படுவாய் என்பதை அவனுக்கு நல்ல செய்தியாக சுப விசேஷமாக சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அது விடுதலையின் சுவிசேஷம். மகிமையின் சுவிசேஷம் என்ன? இன்னைக்கு நாங்கள் பேசுகிற உபதேசங்கள், அல்லேலூயா, ஆழமான சத்தியங்கள்.
இது மகிமையின் உங்களை இந்த இந்த விடுதலையின் சுவிசேஷத்தை சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு மகிமையின் சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்துவை மகிமையிலே சந்திக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லது கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் பொழுது அவருக்கு முன்பதாக போய் நம்மை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்துகிறது தான் மகிமையின் சுவிசேஷம். அல்லேலூயா. ஆகவே நாம் சுவிசேஷம் என்கிற எக்காலத்தை நெடுந்தொனியாய் நாம் ஊத வேண்டும். அப்படி ஊதும் போதுதான் நாம ஜெயம் பெற்றவர்களாக, யுத்தத்திலே வெற்றி சிறந்தவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, மீதியானியர்கள் ஒரு முறை திரண்டு வந்தார்கள். வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியானியர்கள் ஒரு முறை பெரும் கூட்டமாய் வந்து இந்த இஸ்ரவேலர்கள் விரோதமாய் அவர்கள் பாளையம் இறங்கின பொழுது கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தினார். கிதியோன் அந்த யுத்தத்திலே பல வழிமுறைகளை கொண்டு வந்தார். பல காரியங்கள், பல செக்ஷனை கொண்டு வந்தார். பல பேர் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்த உடனே சொன்னார், பயமும் திங்களும் நடுக்கம் உள்ளவன் எவனோ அவன் என்ன செய்யணும், ஓடணும்னா ஓடிட்டான். பாதி பேர் கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா பில்டர் பண்ணி எவ்வளவு பேர் நின்னாங்க? கிதியோனோட 300 பேர் நின்னாங்க. அந்த 300 பேரை கொண்டு பெரும் திரளாய் வந்திருக்கிற மீதியானியரை என்ன செய்யணும்? இப்போ ஜெயம் எடுக்கணும். இந்த 300 பேர் கையில 300 எக்காலங்களை கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 300 மண்பானைகளை கொடுத்தான். 300 தீவெட்டிகளை கொடுத்தான். ஒரு பானை இருக்கு, மண் பானை இருக்கு. அந்த மண் பானைக்குள்ள ஒரு தீவெட்டி இருக்கு. அவன் கையில ஒரு எக்காலம் இருக்கு. இதை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறான்? போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்ருவை ஜெயம் எடுக்க வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும். இவன் போறான். போகும்போது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல யுத்தம் மும்முரத்துக்கு வரும் பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன? எல்லாரும் ஒரு சேர பானை என்ன செய்யணும்? உடைக்கணும். உள்ள இருக்கிற தீவெட்டி எடுத்து காட்டணும். ஒரு கையில தீவெட்டி வைக்கணும், இன்னொரு கையில நீ எக்காலத்தை பிடித்து நெடுந்தனியாய் நீ ஊத வேண்டும்னு சொன்னான். சத்ருவை, துஷ்டனை மேற்கொள்வதற்கு, துஷ்டன் உன் வழியாய் வரக்கூடாதுன்னு சொன்னா சமாதானத்தை சுவிசேஷமாய் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இந்த காரியத்தை ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை சொல்ற பிரியமானவர்களே, மண் பானை என்பது நம்முடைய மாம்சீகமான சரீரத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மண் பானை என்பது என்ன? நம்முடைய சரீரம் தான். இந்த விலையேற பெற்ற மகிமை என்கிற பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த சரீரம் என்பது ஒரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தமிழ் பாடல் உண்டு. நந்தவனத்துல ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. எப்படி ரவீந்தர், புரியுதா? நல்லா புரியுது ரவீந்தருக்கு. நந்தவனம் என்பது இந்த உலகம், ஆண்டி என்பது இந்த ஆன்மா, உயிர், குயவன் என்பது கடவுள், பரம குயவன். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. 4-6 மாதம் 10 மாதங்கள் கடவுளை வேண்டி தோண்டி என்கிற அந்த மண் பாத்திரத்தை கொண்டு வந்தா, அதை கொண்டு வந்த பிறகு கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னதுரை ஐயெல்லாம் நல்லா கவனிக்கணும். இந்த மண் பாண்டத்தை வச்சு ஆடாத ஆட்டம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஆடக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் மனைவிமார்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏதாவது மண்பாண்டத்தை கடவுள் உடைக்கிறதுக்கு முன்னாடி மனைவிமாரும் உடைச்சிட போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சின்னதுரை ஐயாவுக்கு தீர்க்க தரிசனம். நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். இது கடைசியா இருக்கும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். உஷாராய்க்குங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சிட்டினே சொல்றேன்னு நினைக்காதீங்க, பார்த்துங்க. இது 3வது தடவை. இதுக்கப்புறம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வந்து இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த மண் பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு மகிமை என்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த மகிமை எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? மண் பானையை உடைக்கும் பொழுது இதுக்கு உள்ள இருக்கிற அந்த மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும். ஏன்னா அந்த மண் பானைக்குள்ள தீவெட்டி இருக்கு. உடைச்சா, உன் பானை என்கிற மண் பாண்டத்தை உடைச்சா, சுயம் என்கிற மண் பாண்டத்தை உடைச்சா, அல்லேலூயா, சரீரம் என்கிற மண் பாண்டத்தை உடைச்சா, அப்படின்னா உங்களையே நீங்கள் வெறுத்தா, உங்க மண் பாண்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு தீவெட்டி, ஒரு நெருப்பு, ஒரு அபிஷேகம், ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை, ஒரு மகிமை, இது உங்க சரீரத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிறதுக்கு வெளியே வரும். அல்லேலூயா. அதோடு கூட நீங்கள் எக்காலத்தை ஊதும் பொழுது, சுவிசேஷம் என்னும் எக்காலத்தை ஊதும் போது, சத்ரு என்ன செய்தான்? என்ன நடக்குது, என்ன இங்க சம்பவிச்சுட்டு இருக்கு ஒண்ணுமே புரியாம அவன் துண்டை காணும் துணியை காணும் என்ன செய்தான்? புறமுதுகு காட்டி ஓடி போனான்.
துஷ்டன் உன் வழியாய் வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வருதா அது சமாதானத்துக்கு எதுவைகளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றேங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா இனி சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஒரு 4-5 பேர் தான் தூக்குறாங்க. இன்னும் சிலர் வாயை என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல ஆண்டவருக்கு. இல்லையா? உங்க வாழ்க்கை எங்க இருக்கு? உலகத்தான் சொல்றான் உன் வாழ்க்கை உன் கையில்னு. பைபிள் சொல்லுது உங்க வாழ்க்கை உங்க கையில கிடையாதுங்க, உங்க வாழ்க்கை உங்க வாயில் இருக்கிறது. நீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை என்ன செய்வான்? புசிப்பா. என்ன சொல்றீங்களோ என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கும். இனி நீங்க ஒரு பிளான் பண்ணணும். ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் அது காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நீங்கள் பானையாகிய மாம்சத்தை உடைக்கும் பொழுது அதற்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அபிஷேகம், அக்கினி, மகிமை என்பது வெளிப்படும். பிரியமானவர்களே, ஜெயத்தை தேவன் தருவார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சாத்தானை சத்துருவை ஜெயிப்பதற்கு சமாதானம் ரொம்ப முக்கியமா. ஆண்டவரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே. சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனம் கூட உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு பிரசங்கம் பண்ணிய நீங்க இப்படி இருக்கிறது இன்னும் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு இருக்கிறத தான் நான் உங்களுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்ததான் சொல்றேன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை, துஷ்டனை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார், நசுக்கி போடுவார். அப்படின்னா துஷ்டன் உன் வழியாய் வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்கள் முதலாவது சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாக, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னவென்றால், உன் பண்டிகைகளை ஆசை. ஒன்று, சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், துஷ்டன் வரக்கூடாதுன்னா. இரண்டாவது என்ன செய்யணும்? பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பார்க்குறேன், விசுவாசிகள் எல்லாம் பொங்கலுக்கு வேட்டி சட்டை போட்டு வீட்டில் கரும்பு வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறேன். பண்டிகைகளை ஆசரி விசுவாசி தான். அப்படி பார்த்தா சில சபைகள்ல இருக்கு, சர்ச்சை வாசல்ல பார்த்தா 2 கரும்பை நட்டு வச்சுட்டு பொங்கல் பானையை கொளுத்திட்டு இன்னைக்கு ஆண்டவர் அர்ப்பின் பண்டிகை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தோத்திரம். அந்த பண்டிகைகள் அல்ல. விசுவாசி தீபாவளிக்கெல்லாம் பண்டு போட்டுட்டு இருக்கு. சீட்டுக்கு என்ன பண்டு தானே பண்டு போடுறாங்க. என்னன்னா தீபாவளி வரும்போது ஞானமா செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானமா செய்யுங்க. பண்டிகைகளை ஆசரிக்கிறது நம்ம முன்பு புறஜாதியாருடைய வழக்கத்தின்படி புறஜாதியாருடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், இருளில இருந்தோம். இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். இங்கே பண்டிகை என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார். ஒண்ணு, துஷ்டன் வரக்கூடாதுன்னா, பிரதர் நம்ம கவனமா கேட்டுட்டு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். துஷ்டன் வரக்கூடாதுன்னா சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். இரண்டாவது, துஷ்டன் வரக்கூடாது, உன் வாழ்க்கையில உன் எதிர்க்கவே வரக்கூடாதுன்னு சொன்னா நீ பண்டிகைகளை என்ன செய்யணும்? உன் யூதாவே உன் பண்டிகைகளை ஆசை. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் 7 பண்டிகைகளை கொடுத்திருந்தார். இந்த 7 பண்டிகைகளை நாம நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அர்த்தத்திலே நாம் செலிப்ரேட் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல 2ஆம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஓய்வு நாள் பண்டிகை, ஓய்வு நாளின் பண்டிகை. நம்பர் 1 எழுதிக்கிட்டே வாங்க. இப்ப எல்லாம் உங்களுக்கு எல்லாம் டீச்சிங் தான் இனிமேல்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் பண்டிகை. 5ஆம் வசனத்துல பஸ்கா பண்டிகை. 6, 7, 8 3 வசனத்துல புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் நோட்டு எடுத்து எழுதுங்க, சரியா? அப்ப பண்டிகை. 20வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் எக்கால பண்டிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகை. 33ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளை தேவன் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் கொடுத்திருந்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த 7 பண்டிகைகளை என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். 1, ஓய்வு நாள் பண்டிகை. 2வது பஸ்கா பண்டிகை. 3வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை. 5வது எக்கால பண்டிகை.
6வது பாவ நிவாரணம் செய்கிற பண்டிகை. 7வது கூடார பண்டிகை. இந்த பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுது, இந்த பண்டிகைகளை நாம் ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் சத்துருவை பாதபடியாக்கி போடுவார். இனி துஷ்டன் உன் வழியாய் அவன் வருவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகையை செய்கிறவனுக்கு கர்த்தர் 10 விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், கொஞ்சம் வேகமாக வாசிங்களேன். 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். செப்பனியா 3:18. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பண்டிகையை ஆசரிக்கிறவர்கள் மத்தியிலிருந்து அவருடைய நிந்தையும் அவமானத்தையும் நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன். இந்த பண்டிகை, வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். இந்த பண்டிகையை ஆசரிக்கிறவர்கள் அவர்களுடைய நிந்தையும் அவமானத்தையும் நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பண்டிகையை ஆசரிக்காதவன் ஜனத்தின் நடுவில் அவன் அறுப்புண்டு போவானா. பண்டிகையை ஆசரிக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனுடைய நிந்தை அவமானத்தை எல்லாத்தையும் நீக்கி போடுவாரு. இந்த பண்டிகையை ஆசரிக்காம விடுறான் பாருங்க, அவன் ஜனத்தின் நடுவில் இருந்தே என்ன செய்வானா? அறுப்புண்டு போவானா. அப்படியானா இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாண பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய பண்டிகைகள் உண்டு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஆராதனை முடியும் பொழுது வினோத் பிரதர் பேசுறாரு, ஆவியானவர் அவர் மூலமா பேசினாரு. சத்துருவை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். சத்ரு இனி எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது. சத்ரு சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுற சத்ருவை நாங்கள் ஜெயம் பெறோம் சொல்லி நீ ஆராதனை ஜெபத்தை முடிக்கிறாரு. காலையில நானும் ஜாய்ஸும் ஜெபம் பண்ணிட்டு நான் அங்கிருந்து கிளம்பும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை, ஏன்னா நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிங்க. ஏன்னா ஓய்வு நாள் இந்த காரியங்களை குறித்து அதிகமாக பேச மாட்டாங்க. நியாயப்பிரமாண காரியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது திருஷ்டாந்தரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது நமக்கு நிழலாய் இருக்கிறது, அது நமக்கு சாயலா இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்துவது? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகைகளை நீங்கள் ஆசரிப்பீர்களானால் 4 காரியங்கள் இருக்கிறது. சத்ரு அழிக்கப்படுவான். நம்பர் 1, சத்ரு அழிக்கப்படுவான். 2வது, முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் தேசத்திலே ஊற்றுவார். இந்த பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது அவருடைய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் அவரை விட்டு போகும். இந்த பண்டிகையை ஆசரிக்காத போது என்ன நடக்கும் பிரியமானவர்களே? அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இதுதான் பண்டிகைக்கு கொடுத்த 4 காரியம். 1, சத்ரு அழிக்கப்படுவான். 2வது, முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் அந்த தேசத்துல ஊற்றுவார். 3வது, நிந்தையும் அவமானமும் உன்னை விட்டு போய்விடும். பண்டிகை ஆசரிக்காத பட்சத்துல தேசத்துல இராதபடி நீ அறுப்புண்டு போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக இன்றைக்கு ஒரு பண்டிகையை நாம் தியானிப்போம். 2 பண்டிகையை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்ல சொல்ல உங்களுக்கு வசனம் எங்கேயோ குத்துது, அதனாலதான் சத்தம் வர மாட்டேங்குது. ஆமேன். அதான், ஏன்னா பண்டிகை யாரும் ஆசரிக்கிறது இல்லை. ஓய்வு நாள் பண்டிகையை நம்ம என்ன செய்யறது இல்லை, இப்போ ஆசரிக்கிறது. சிலர் சொல்றாங்க ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க துபாய், கத்தார் போனா, அரபு நாடுகளுக்கு போனா அங்க ஓய்வு நாள் அவங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. துபாயில சொல்றாங்க 7th டே அட்வென்ட்னு சொல்றவங்க அவங்களுக்கு சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஓய்வு நாள்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இந்த நமக்கு விரோதமாக எதிரடியாக எழும்பின எல்லா கட்டளைகளையும் கையெடுத்து நம் நடுவில் இராதபடிக்கு அதை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்து அவைகளின் மேல என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார். நான் இன்னும் சொல்ல போனா, தேவனுக்கு எது ஓய்வு? ஆண்டவருக்கு ஓய்வு இருக்கா? 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு ஓய்வு இருக்கா? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவருக்கு ஓய்வு கிடையாது. ஓய்வு யாருக்கு? மனுஷனுக்கு. 6 நாள் நீ வேலை செஞ்சு 7ஆம் நாள் என்ன செஞ்சிரு? ஓய்ந்துரு. புரியுங்களா? ரெஸ்ட் யாருக்கு? இந்த 6 நாள் 7 நாள் இதெல்லாம் கிடையாது. நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஓய்வு நாள் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, ஓய்வு நாள் பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இது ஒரு பெரிய ரகசியமான ஒரு வெளிப்பாடு பிரியமானவர்களே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீங்கள் ஆசரிக்கணும். இன்றைக்கு ஏன் இதை நான் ஓய்வு நாள்னு சொல்லி இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன்னா, சபை கூடி வருதலை நாம் என்ன செய்ய விடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது.
துபாயில அரபு நாடுகள்ல பார்க்கும்போது அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஓய்வு நாள். அதனால அங்க சர்வீஸ், அவங்க ஆராதனை வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறாங்க. ஆனா உலகம் முழுவதும் சண்டே, வாரத்தினுடைய முதலாம் நாள் தான் நாம் கர்த்தரை இன்னைக்கு தேட வந்திருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் என்பது என்ன? ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிற நாள். அந்த நாளை நாம் பரிசுத்தமாய் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு ஓய்வு இல்லை, நமக்கு தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஓய்வை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து பேசினா இன்னும் பேசிட்டே போலாம். பிரியமானவர்களே, 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார் என்ன அர்த்தம்? இப்ப நான் 6 நாள் வேலை செஞ்சிருக்கேன், இன்னைக்கும் ஆராதனை முடிச்சு நான் போக போறேன். எனக்கு என்னைக்கு ஓய்வு நாள்? எனக்கு சொல்லுங்க விசுவாசிங்க, திங்கட்கிழமை தான் பாஸ்ட் ஓய்வு நாள். அப்ப ஓய்வு நாள் என்ன? வீட்டுல நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், என்னுடைய மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும். 6 நாள் கஷ்டப்பட்டவன் என் குடும்பத்தோட நான் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு தான் இங்க ஜெபம் பண்ண கூப்பிடுறீங்க, அங்க ஜெபம் பண்ண கூப்பிடுறீங்க, அவர் வரமாட்டார்னா வந்தா ஒரு 3 மணி நேரத்துக்கு பிளேட போட்டு ரத்தம் சொட்ட அனுப்புறீங்க. தோத்துரும். ஓய்வு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்கணும் சொன்னா ஆவிக்குரிய அர்த்தத்துல கர்த்தரை ஆராதிக்கிற நாள் எந்த நாளோ அதுதான் ஓய்வு நாள். இதுல ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆண்டவர் எத்தனை நாள்ல உலகத்தை சிருஷ்டித்தாரு? எல்லா காரியங்களையும் எத்தனை நாள்ல செஞ்சு முடிச்சாரு? 6 நாள்ல செஞ்சு முடிச்சாரு. 7ஆம் நாள் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. தோத்துரும். ரெஸ்ட் என்பது இளைப்பாறுவதற்கு, மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது. எல்லாத்தையும் படைச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். நம்முடைய முன்பதாக கொண்டு வந்து எல்லாத்தையும் பார்த்தாரு, நல்லதுன்னு கண்டார், நல்லதுன்னு பார்த்தார். தேவனுடைய பார்வையில ஒரு நாள் என்பது 1000 வருஷம் நேற்று கழிந்த பகலை போல இருக்குது, ராட்சாமம் போல இருக்குது. பேதுரும் சொல்றாரு, அதை தாவீதும் சொல்றாரு. ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் நேற்று கழிந்த பகல் போல. 1000 வருஷங்கள் தேவனுடைய பார்வையில ஒரு நாள் ஆகுது. சரிங்களா? இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து போய் ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷங்கள். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வரைக்கும் 4000 வருஷங்கள் தலைமுறை கணக்கின்படி. அப்படியானா ஆண்டவருடைய பார்வையில எத்தனை நாளா இருக்குங்க? சொல்லுங்க. 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எல்லாம் சந்திச்சு பூமியில சுவிசேஷத்தை சொல்லி அவர் கடந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2000 வருஷம் எத்தனை நாள் கடவுளுடைய பார்வையில? 2 நாள் ஆயிடுச்சா? அங்க ஒரு 4, இங்க ஒரு 2, 6 நாள் ஆயிடுச்சா? அப்ப 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருக்க போறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை, தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாரு? பார்க்க போற. நான் இதை உபதேசமா சொல்லல, பிபிலிக்கலா சொல்லல, ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஆராய்ச்சியின்படி தான் என்ன செய்யறேன், சொல்றேன் கர்த்தருக்கு. ஏன்னா அவர் வருகிற நாளையாவது நாழிகையாவது யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே கடவுளுக்கு ஓய்வு கிடையாது, மனுஷனுக்கு தான் ஓய்வு. அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஓய்வு நாள்ல வேலை செய்யறவனை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு புறமே கொண்டு போய் கல்லெறிஞ்சு என்ன செய்யணும்? அவனை கொல்ல வேண்டும். அந்த ஒரு சட்டம் இருந்தா இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு வள்ளி சிஸ்டர் நினைக்கிறாங்க இல்லையா? அவர் சந்தோஷத்தை பாருங்க அவங்களுக்கு. தோத்துரும். ரொம்ப நாளா வள்ளி சிஸ்டர் கொஞ்சம் காய்ச்சல் பண்ணாம இருந்தோம், சரி பாவன்னு விட்டுட்டேன். இனிமே அவங்களை சந்தோஷப்படுத்த போறேன் இல்ல. இந்த ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டுல இருந்த ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டுல இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. கர்த்தர் உண்மைதானே சிஸ்டர்? பாருங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் பண்டிகையை சரியாய் ஆசரிக்கிறவர்களுக்கு 10 ஆசீர்வாதம் இருந்தது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல 2 ஆசீர்வாதம். தேசத்துல மழை, மரமானது கனியை கொடுக்கும். சரியா? 5வது வசனத்துல திருப்தியாய் சாப்பிடுவாங்க, சுகமாய் தங்கி இருப்பாங்க. ஓய்வு நாளை பண்டிகையை கொண்டாடினா ஒன்னு தேசத்துல மழை பெய்யும், மரமானது தன் கனியை கொடுக்கும். 5வது வசனத்திலே நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், சுகமாய் தங்கி இருப்பீர்கள். 2 நாள் ஆச்சா? 6வது வசனத்துல பாருங்க, தேசத்திலே சமாதானம், துஷ்ட மிருகத்தை கர்த்தர் ஒழிய பண்ணுவார்,
பட்டயம் உன் தேசத்துல உலாவுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 ஆசீர்வாதம் இதுல வந்துச்சா. 8வது வசனத்திலே நீ ஆசரிப்பு ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரித்தால் யுத்தத்திலே ஜெயம் பெறுவாய். 9வது வசனத்திலே நீ பலுகி பெருகுவாய். 10வது வசனத்திலே நீ செழிப்பாய் இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேசத்துல மழை, மரமானது கனியை கொடுக்கும், திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்திலே சமாதானம், துஷ்ட மிருகத்தை கர்த்தர் ஒழிய பண்ணுவார், பட்டயம் தேசத்திலே உலாவதில்லை, யுத்தத்திலே நீ ஜெயம் பெறுவாய், நீ பலுகி பெருகுவாய், நீ செழிப்பாய் இருப்பாய் என்றால் இந்த 10 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஓய்வு நாள் பண்டிகை நமக்கு எது? சொல்லுங்க சிஸ்டர், பாரதி சிஸ்டர் சொல்லுங்க. ஓய்வு நாள் பண்டிகை எது? இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கர்த்தரை ஆராதிக்க எப்பெல்லாம் நம்ம கூடுறோமோ அதெல்லாம் நமக்கு பண்டிகை தான். கர்த்தரை ஆராதிக்க கூடும்போது அது எல்லாமே என்னதான் நமக்கு பண்டிகை தான். இந்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த 10 ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையில நடக்கும். பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிக்காதவர்கள் மேலே பயங்கரமான ஒரு சாபம் வருகிறது. நெகேமியாவின் நாட்கள்ல ஓய்வு நாள் பண்டிகையின் போது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுங்களா? கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க, மார்க்கெட் போக ஆரம்பிச்சாங்க, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இதனால நெகேமியா கடும் கோபம் வந்து என்ன செய்தான், இந்த ஓய்வு நாள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தின நாள் இரவே என்ன செஞ்சான், சூரியன் அஸ்தமிக்கும் அந்தி மயங்குகிற நேரத்துல பட்டணத்தின் எல்லா கதவையும் அடைச்சிட்டான். வியாபாரிங்க உள்ள வந்தா தானே. நீங்க இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்கு போனாங்களா மார்க்கெட்டுக்கு, அது தெளிவாக எழுதி இருக்கு. தோத்துறோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள்ல என்ன செய்யறோம், இவர் எப்ப முடிப்பார்னு தெரியல, போகும்போது பாய் கறியை வச்சிருப்பானா இல்லையா தெரியல, இன்னைக்கு மட்டன் இருக்காது போல் இருக்கு, ஒரே பறவை காய்ச்சலா இருக்குது, கோழிக்கறி எப்படி வாங்கறது, இந்த மைண்ட் சிலருக்கு ஓடிட்டு இருக்கு. தோத்துறோம். நான் இந்த கோழியை வாங்குறதுல மட்டனே வாங்குறதுல நம்ம ஐட்டம் மாட்டான் தான் சொல்ற கூட்டமா இருக்கு. தோத்துறோம். ஆனா நெகேமியாவுடைய நாட்கள்ல பாருங்க, 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், இந்த சாப்பாடு விஷயத்துக்காக சொல்ல, எங்க வீட்டுல எல்லா நாளும் ஓய்வு நாள் பண்டிகை தான், வந்து பாருங்க. தோத்துறோம். அந்த நாட்களில் ஆலைகளை மிதிக்கிறாங்க ஓய்வு நாள்ல. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்காதீங்க பாஸ்டர் நீங்க கூட போறீங்க வேலைக்கு, பிரசங்கம் முடிச்சுட்டு நீங்க ஆலயம் மிதிக்க தான் போறீங்க. அதெல்லாம் நான் நியாயப்பிரமாணத்துல சொல்றத சொல்றேன். ஆனா ஓய்வு நாள் பண்டிகையை நான் ஆசரிச்சுட்டு தான் என்ன செய்யறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாம் போற இடமும் அங்க போனாலும் ஓய்வு நாள் பண்டிகை தான். அருமையானவர்களே, நீங்க இதனுடைய ஆழம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அநேக விசுவாசிகள் சபையில் இல்லை இல்லையா? பல தடவை போன் பண்ணி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். இன்னைக்கு சபையில ஆராதிக்க தேவனை வர முடியல அப்படி சொன்னா ஆலயம் மிதிக்க போறாங்க, திராட்சை பழங்களை மிதிக்க போறாங்க, தின்பண்டங்களை வாங்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு மனம் இல்லை. ஸ்தோத்திரம். எங்களுடைய எவ்வளவு டைட்டான ஷெட்யூல்டு மத்தியில, பயங்கரமான ஒரு போராட்டத்தின் மத்தியில தான் நாங்க இன்னைக்கு வந்துங்க கர்த்தரை ஆராதிக்க முடியும். இந்த ஓய்வு நாள் பண்டிகையில வந்து நிற்கிறோம். இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் நிற்க முடியாத ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை. எங்க ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபுடைய தகப்பனார் இறந்து போனார். இன்னொரு பையன் நைட்டு டியூட்டிக்கு வரக்கூடியவன் வண்டியில வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். ஆனா நைட்டு நீங்க கண்டினியூ பண்ணி ஆகணும்னு சொல்லி இது கட்டளை வந்தாச்சு. ஆண்டவரே, எப்படியாகிலும் சபைக்கு நான் போய் நிற்க வேண்டும், இந்த ஓய்வு நாள் பண்டிகை நான் என்ன செய்ய வேண்டும், ஆசரிக்க வேண்டும், எப்படியாகல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி இரவு முழுவதும் 10-11 மணி வரைக்கும் ஆபீஸ்ல போராடி கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இங்க வந்து 2-3 மணி வரைக்கும் உட்கார்ந்து வசனங்களை தேடி கொண்டிருந்தேன். ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். 16வது வசனத்துல ஏன் இவங்க ஓய்வு நாளை ஆசரிக்காம போனாங்கன்னு சொன்னா, தீரியர் என்கிறதான ஒரு கூட்டத்தார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட குடியிருந்தாங்க, அவர்களோட வாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த தீரியர் யார் என்று வேதம் சொன்னா சபிக்கப்பட்டவன்.
ஒரு விசுவாசியோட ஒரு அவிசுவாசி கூடிக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல நான் பார்க்கிறேன், ஒரு விசுவாசி நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு விசுவாசிய அவன் ஃப்ரெண்டு, அவன் கூடி இருக்கிற ஃப்ரெண்டு மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு திருக்கழுகுன்றம் கோயில் வாசல்ல உட்கார வச்சிருக்கிறான். எனக்கு தகவல் வருது. ரொம்ப விசுவாசி, இங்க இருக்கிற விசுவாசி, இப்பவே இங்க இருக்கிற விசுவாசி. கேட்டா சொல்லுது, நான் மேலெல்லாம் போல பாஸ்டர், கீழே உட்காந்து என் ஃப்ரெண்டுக்காக வந்தேன். அவன் ஒரு தீரியர், அவன் சபிக்கப்பட்டவன், அவன் வந்து உன்னை கூட்டு போயிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வர முடியல, ஆனா எங்கேயோ சுற்றி திரியிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்க மனம் இல்லாதவன் ஒரு தேவனுடைய பிள்ளையா? அவன் தீரியரோட சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தோட அவன் சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான். நான் ஒரு விசுவாசி போன வாரத்தில் பைக்ல போகும்போது நான் பாட்டு பாடினே போனேன். பார்த்தா நம்ம விசுவாசி அது பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு மூஞ்சுமே சரியில்லை, ரெண்டுமே திருட்டு மூஞ்சி. அது கூட நம்ம விசுவாசி உட்காந்து போகுது. என்ன பார்த்துட்டு வர பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லுது. அவன் தீரியர், அவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ தேவனை ஆராதிக்க தேவ சமூகத்துக்கு உனக்கு வர முடியலன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க ரவீந்தர்? கர்த்தரை ஆராதிக்கிற ஓய்வு நாள்ல, இந்த பரிசுத்த ஆராதனை நான் ஓய்வு நாள் சொல்ல மாட்டேன், இது பரிசுத்த ஆராதனை நாள். இந்த ஆராதனை நாள்ல நீ வரும்போது இந்த 10 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இந்த நெகேமியா என்ன செய்தான் தெரியுங்களா? 19வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். எருசலேமினுடைய பட்டணத்தினுடைய எல்லா கதவுகளையும் மூடிட்டானா. வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்த குலத்தில் ஆக்குகிறீர்கள். வாசிங்க. ஓய்வு நாளுக்கு முன்னமே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடிய மாட்டோம் அவைகளை திறவாதிருக்கவும். விசுவாசிக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனை நாள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா கதவையும் என்ன செய்யணும்? பூட்டணும். அதுதான் காத்திருப்பு ஜெபம்னு சபையில நடக்கும். சாட்டர்டே ஈவினிங்கே என்ன செய்வாங்க? காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. வர வாரத்திலேருந்து சகோதரி ஞானமணி அவர்களே சனிக்கிழமை ஈவினிங் வந்து காத்திருப்பு ஜெபத்தை செங்கல்பட்டு சபையில நடத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த ஒரு மனம் தான் ஏற்றுக்கொள்றவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளினே இருக்கு. சாட்டர்டே ஈவினிங்கே எல்லா கதவையும் என்ன செய்யணும்? ஜெபத்துல முழங்கால நின்று அடைக்கணும். அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தை பாருங்க. எருசலேமின் புறம்பே அவர்களை போய் என்ன செஞ்சாங்க? உள்ளதான் வர முடியல, வெளியே அவங்க கடை போட்டாங்க. அவர்களையும் என்ன செய்தான்? கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கும்படி பரிசுத்தவான்களால் நியமிக்கப்பட்ட இந்த சபை கூடி வருகிற இந்த நாள், அது ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எந்த நாள்ல கூடி வரணும்னு சொல்லி சபையார் நியமித்து ஊழியக்காரர்கள் நியமித்து சொல்றாங்களோ அந்த நாள்ல சபையானது கூடி வரணும். அதை ஆசரிக்கிறவர்கள் மேல இந்த 10 விதமான ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் பண்டிகைகளை ஆசரிக்கும் பொழுது துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. அல்லேலூயா. என்ன ஆனாலும் உங்கள் பண்டிகை ஆகிய இந்த ஆராதனையின் நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்றேன், ஜீவனே போகிறதா இருந்தாலும் தேவ சமூகத்துல வந்து போட்டோம், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர் தீர்மானம் பண்ணுங்க. உயிரே போனாலும் சபையில போட்டோம், தேவ சமூகத்துல போட்டோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? போகத்தான் போகிறோம். அது தேவ சமூகத்துல நான் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஜீவன் போட்டுமே தேவ சமூகத்துக்கு நேராக நாம் கடந்து போவேனே. இந்த ஆராதனை நாள்ல வந்து நான் கர்த்தரை ஆராதிப்பதுதான் இந்த ஓய்வு நாளின் பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. பிரியமானவர்களே, துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. இனி அடுத்த வாரம் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். துஷ்டன் உன் வழியா இனி கடந்து வருவதில்லை. இந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நாம
கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்க தாமே இந்த வசனத்தின்படி எனக்கு ஆண்டவரை வாழ்வதற்கு அப்பா நீர் ஒரு ஆண்டவரே கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் பண்டிகை என்று சொல்லப்படுகிற உம்மை ஆராதிக்கிற ஒரு உன்னத வாழ்வு, அந்த உன்னதமான அந்த வாழ்வை தேவன் ஆண்டவரே எனக்கு நீர் தந்ததற்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. ஹல்லேலூயா. யூதாவே சமாதானத்தை சொல்லுகிறவர்களுடைய கால்கள் மலை மேல் வருகிறது. சமாதானத்தை சுவிசேஷமாய் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். நெடுந்தொனியாய் பூரிகைகளை ஊத வேண்டும். யூதாவே உன்னுடைய பண்டிகைகளை நீ ஆசரிக்க வேண்டும். உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்றும் பொழுது சத்துரு துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதுமாய் மடங்கடிக்கப்பட்டான். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, நீ பண்டிகைகளை ஆசரி. ஓ உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஓ நீ சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க உன்னை ஒப்புக்கொடு. இனி உன் வாழ்க்கையிலே துஷ்டன் வருவதில்லை. துஷ்டன் என்கிற நாய் வருவதில்லை. நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு ஆண்டவர் உன் ஆத்மாவை ஒப்பு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துஷ்டத்தனங்கள் என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய சுபாவத்திலிருந்து ஓ கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு கர்த்தர் உன்னை தப்ப வைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துஷ்ட மனிதனுடைய பாவங்களோடு நாம் மாறிக்கொண்டு போகாதபடி கோராகின் கூட்டத்திலிருந்து தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். துஷ்டன் கலகத்தை தேடுகிறவன். இனி என்னுடைய வாழ்க்கையிலே பிரிவினையும் கலகமும் இல்லை. யாதொரு கசப்பான வேறு எனக்கு இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்ட மனிதனான அயலகத்தார் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீதான் அவருடைய சுதந்திரம். நீ பிள்ளையானால் சுதந்திரமாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிக்கிறவன் ஹல்லேலூயா கர்த்தரால் எவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் தேசத்திலே கர்த்தர் மழையை கொடுக்கிறார். ஓய்வு நாளின் பண்டிகையை ஆசரிக்கிறவனை அவனுடைய மரம் அவனுக்கு கனி கொடுக்கிறது. அவன் திருப்தியாய் சாப்பிடுகிறான், சுகமாய் தங்கி இருக்கிறான். அவன் தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். துஷ்ட மிருகத்தை ஒழிய பண்ணுகிறார். பட்டயம் அவனுடைய தேசத்திலே உலாவுவதில்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவன் யுத்தத்திலே ஜெயம் பெறுவான், பலுகி பெருகுவான், அவன் செழிப்பாய் ஜீவிப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தானே, பாடுமா? தேவா நான் எதினால், இன்னும் சத்தத்தை உயர்த்தி, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓ மேக ஸ்தம்பம். ஆராதிங்கள் தேவனை, ஆராதிங்கள். பரிசுத்த ஆராதனை நாளை ஓ நீங்கள் ஆசரியுங்கள். தேவன் என்னோடு வருவார். எனக்கு போதும் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதே எனக்கு போதும். நீர் என்னோடு கூட வருவதே போதும். நீரும் நானும் ஒன்றாய் இருப்பதே போதும். ஆமென் ஆமென் ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா
தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். எதனால ஆண்டவரே, எதனாலப்பா? ஓ நீர் என்னோடு வருவதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் வந்தது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் வந்தது. என் தேவன் தந்தாரு நல்ல மங்காது அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரு நல்ல மங்காது அபிஷேகமே. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே. நான் ஆண்டவரை ஆராதியுங்கள். இந்த ஆராதனை நாளிலே, பரிசுத்த ஆராதனை நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, ஓ இந்த ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரியுங்கள், ஆசரியுங்கள். நன்றியா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதியுங்கள், முழு பலத்தோடு அன்பு கூறுவீர். ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரியுங்கள், ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரியுங்கள். காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கு. சத்தத்தை உயர்த்து ஆண்டவரே, எல்லா நாளிலும் அப்பா தூய ஆவியே உமக்கு, ஓ துணையாளரே உமக்கு. சத்தத்தை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே ஆராதனை. வல்ல பிதாவே, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டு உமக்கு ஆராதனை. We worship you Lord, we lift up your name. Oh hallelujah. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு, ஓ ஜீவ தண்ணீரே உமக்கு. ஆமென் ஆமென். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, என் மேசியாவே, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதிப்போம். மேக ஸ்தம்பமே ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு இந்த ஓய்வு நாளை, இந்த பரிசுத்த ஆராதனை நாளை ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை. சுட்டெரிக்கும் அக்கினியே ஆராதனை. ஓ சுழல் காற்றே உமக்கு அக்கினியே ஆராதனை. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை. சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை. சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. விடிவெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதிப்போமா இந்த பரிசுத்த ஆராதனை நாள்ல, இந்த ஓய்வு நாள் பண்டிகை நீ ஆசரிக்கும் பொழுது துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் இனி வருவதில்லை, அவன் முழுவதுமாய்
விரோதமாய் சங்கரிக்கப்பட்டான். யூதாவே, உன் எக்காலத்தை ஊது, உன் சுவிசேஷத்தை அறிவி, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று, கர்த்தரை ஆராதிக்கும்படி உன் பண்டிகைகளை ஆசரி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. கரங்களை தட்டி எல்லாரும் மாந்தர்கள் எல்லா வாய்களை திறக்கட்டும். மகிமையின் தேவன் நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, முழங்கால் யாவுமே முடங்கிடுவே, மகிழுடன் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே, உங்கள் நாமம் உயர்த்தி ஆடிடுவே, உயிருள்ள நாளெல்லாம். glory glory, உங்கள் நாமம் உயர்த்தி 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 உயர்த்தி, உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உங்கள் நாமம் உயர்த்தி. ஹல்லேலூயா, உயிருள்ள நாளெல்லாம் உங்கள் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவேன். உங்கள் நாமம் உயர்த்தி. ஆண்டவரே, அந்த ஓய்வு நாள் மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் உம்மை ஆராதிப்பேன். அதுதான் எனக்கு பண்டிகை. ஒவ்வொரு நாளும் எனக்கு பண்டிகை. ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் வாய்களை திறந்து நல்லா கர்த்தரை ஆராதிங்கள். உங்கள் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா, உங்கள் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவேன். உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் உடைய நாமத்தை உயர்த்துவேன், உடைய நாமத்தை உயர்த்துவேன், உடைய நாமத்தை கொண்டாடுவேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்துவே, பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமத்தை மாத்திரம் உயர்த்தி நான் பாடிடுவேன். ஓ, அதுதான் என்னுடைய ஓய்வு நாள் பண்டிகை. உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் அது எனக்கு ஒரு பண்டிகையை விட, ஆண்டவரே, அது ஆண்டவரே பண்டிகையை விட மேலானது பரலோக சந்தோஷம். ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே, உந்தன் நாமம் உயர்த்தி நான் பாடிடுவே. உயிருள்ள நாளெல்லாம் ஓ, உந்தன் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடிடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரே, என்னை உண்டாக்கினதனுடைய நோக்கம் உம்மை ஆராதிக்கும்படி. இந்த ஆராதனை நாள் பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட ஓய்வு நாள் அல்ல. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆராதனை நாள், ஒவ்வொரு நாளும் எனக்கு பண்டிகை. உம்மையை துதிக்கும் பொழுது, உடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அது எனக்கு ஒரு பண்டிகை. ஆண்டவரே, அதை நான் ஆசரிக்கிறேன், பரிசுத்தமாய் அதை ஆசரிக்கிறேன் என்று சொல்லுவீர்களோ, துஷ்டனின் வாழ்நாள் முழுவதும் அவன் வரப்போவதில்லை. துஷ்ட மனிதர்கள் வரப்போவதில்லை. துஷ்ட வல்லமைகள் வரப்போவதில்லை. உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் உருவாக்கினாலும் அது வாய்க்காமல் போகும். உன்னை ஒருவரும் தொடவே முடியாது. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் எழும்பின துஷ்டர்களை கர்த்தர் இனி திரும்பவும் வராதபடி முழுவதும் அவன் சங்கரிக்கப்பட்டான், முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நீ சமாதானத்தை சொல்ல வேண்டும், நீ சமாதானத்தை சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும், உன் பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்ற வேண்டும்.